வணக்கம் கேமர்ஸ் அப்புறம் பேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் 2022 வந்திருக்க புது பட்ஜெட் ப்ராசர் பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் எந்த ப்ராசர் நீங்கள் வாங்கினா நல்லாயிருக்கும் அதை பற்றி பேச போகிறேன். டிஃப்ரெண்ட் பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிசி ஹார்ட்வேரோட ஹிஸ்ட்ரியில் ஒஸ்ட் இயர் தாண்டி வந்துட்டு நம்ம 2022 கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரைஸும் அப்புறம் முக்கியமாக ப்ராசர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்மியாகிட்டு வருது. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ போடும்போது நிறைய பேர் பிடிச்சிருந்தது. இந்த காரணத்தினால திரும்பி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ 2022 இருக்கிற புது பட்ஜெட் ப்ராசர் பற்றி பேச போகிறேன். அதோட ப்ரைஸ் அதெல்லாம் பார்த்தே ஆகணும். தென் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எந்த ஜென்ரேஷன் ப்ராசர் லேட்டஸ்ட்டாக கேட்டிங்கன்னா AMD Ryzen 5000 சீரிஸும் நெக்ஸ்ட் இன்டலோட 12 Gen ஆல்டர் லேக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தே ஆகணும். முதல் ரெண்டு ப்ராசர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் என்ட்ரி லெவல். இது 5,000 to 7,000 ரேஞ்சில் இருக்க போது. இது போத் AMDயும் அப்புறம் இன்டலும் இருக்குது. AMD சைடில் ரொம்ப சூப்பராக இருக்குது. AMD Ethula தான். இந்த ப்ராசர் 2 கோர்ஸ் அப்புறம் 4 த்ரெட்ஸ் இருக்க போது. முக்கியமாக வேக கிராஃபிக்ஸ் இருக்குது. இந்த காரணத்தினால நீங்கள் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கார்டு போட தேவையில்ல. இது இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ப்ராசர் இல்லை APU கூட சொல்லலாத. இந்த குறிப்பிட்ட ப்ராசருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் வாங்குறாங்க. இதான் என்ட்ரி லெவலில் AMD பெஸ்ட் ஆஃபரிங். Ethula 3000 பார்த்தீங்கன்னா கேஷுவல் கம்ப்யூட்டர் யூஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தென் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, எக்ஸாம்பிள் நெட் கேஃபே இருக்கலாம், இல்லை ஜெராக்ஸ் கூட வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி டைமில் இது போல் பிசி பில்ட் பண்ண முடியும். உங்களால் மானிட்டர் சேர்க்காம இந்த பிசி பார்த்தீங்கன்னா 13 to 15,000 ஃபுல்லாக பில்ட் பண்ண முடியும். இது கம்பேட்டபிள் மதர் போர்டு பார்த்தீங்கன்னா A320 தான். நீங்கள் அதில் என்ட்ரி லெவலே பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 rupees கிட்ட இருக்கும். கேஷுவல்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 4GB RAM போதும். சப்போஸ் நீங்கள் கேம் விளையாட போகிறீங்கன்னா 8GB RAM தேவைப்படும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது இந்த ப்ராசர்னால கண்டிப்பாக நிறைய கேம்ஸ் விளையாட முடியும். வேலண்ட், CS:GO, GTA 5 இது போல் ஆன்லைன் கேம்ஸ் கண்டிப்பாக விளையாட முடியும். பட் ட்ரிபிள் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்கள் விளையாடி ஆகணும். ஏன்னா அது அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. இந்த ப்ராசர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கடைக்கு மாறலாம். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5,500 rupeesலேருந்து 6,000 rupees வரைக்கும் இருக்க போது. இன்டெலுக்கு இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராசர் இருக்குது. அதான் பென்டிஎம். பென்டிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. ஏர்லி புது ஜென்ரேஷன் வருது. அதே டைம் பார்த்தீங்கன்னா புது பென்டிஎம் லைனப்போ ரெடியூஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. பென்டிஎம் G6400 பார்த்தீங்கன்னா 2 cores 4 threads வரப்போகுது. நெக்ஸ்ட் 4 GHz வரைக்கும் ஸ்பீடு இருக்க போகுது. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக கிளாக் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த 5,500 rupees 6,000 rupeesக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள். பட் இன்டெல் ஆக்சுவலாக இதோட லோவராக ப்ராசர் ஆஃபர் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா செலரான் தான். நீங்கள் பட்ஜெட் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னா செலரான் பார்த்தீங்கன்னா வெறும் 4,500 rupees மட்டும்தான். பட் இது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது பென்டிஎம் அளவுக்கோ இல்லை Ethula அளவுக்கோ. இந்த காரணத்தினால இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஸ்பரேட்டாக தேவைப்படுதுன்னா நீங்கள் போகலாம். அந்த 1,000 rupees பார்த்தீங்கன்னா பென்டிஎம் நல்ல அப்கிரேட் தான் ஆக்சுவலாக. அப்படி செல்லரானில் என்ன கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 cores அப்புறம் 2 threads மட்டும் தான் இருக்க போது. மாடர்ன் அப்ளிகேஷன்ஸும் சரி அப்புறம் முக்கியமாக கேமிங்க்கும் சரி இது ரொம்ப கம்மியாகிடுச்சு. சில கேம் சப்போர்ட்டே பண்ணாது. இந்த காரணத்தினால இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு தான். இப்போ நான் சொன்ன 2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷன் தான். புதுசாக வந்திருக்க ஆல்டர் லேக்கோட ஆர்கிடெக்சர் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. 7,500 rupees இருக்குது நார்மல் பட்ஜெட் ப்ராசரு. ஆனால் அது டோட்டலாக ஒர்த்து தான் எக்ஸ்ட்ரா ப்ரைஸுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா புது ஆர்கிடெக்சர்னால நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன 2 இன்டெல் ப்ராசர் பார்த்தீங்கன்னா எந்த மதர் போர்டு செட் ஆகும்னா LG 1200 சாக்கெட்டில் H510 இருக்குது. இது சூஸ் பண்ணலாம் நீங்கள். இதுக்கும் Ethulaனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரேம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. பட் கேமிங்கு சூஸ் பண்ணுறீங்களா Ethula சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்க போகுது. ஏன்னா அது வேகா GPU இருக்குது. இந்த காரணத்தினால கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்க போகுது இன்டெல் சைடோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7,000 to 10,000 ரேஞ்சில் தான். இதில் பார்த்தீங்கன்னா i3யும் அப்புறம் Ryzen 3யும் இருக்க போது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் கிடையாது. பட் பெஸ்ட்டு பட்ஜெட் ரேஞ்சு தான். ஏன்னா Ryzen 3யும் சரி இன்டெல் i3யும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போது. எல்லா டாஸ்க்லையும் சொல்கிறேன். AMD சூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க போது. ஏன்னா AMD புது ஜென் அதாவது Ryzen 5000ல் Ryzen 3 லைனப் ரிலீஸே பண்ணலை. ஆக்சுவலாக செல்ஃபில் சொல்கிறேன். OEMல 5300G. பட் இது பார்த்தீங்கன்னா செல்ஃபில் வாங்க முடியாது. ஆக்சுவலி AMD பாக்ஸில் வராது. பட் இருந்தாலும் விற்கிறாங்க. விற்றாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் அதிகமாக இருக்க போது. நம்ம பட்ஜெட் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க முடியாது. ஏற்கனவே ப்ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த GPU ப்ரைஸ்லாம் ரொம்ப அநியாயமாக இருந்த காரணத்தினால இது போல் APUs வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ 3200Gயோட ப்ரைஸை பாருங்களேன். AMDன்னு கேட்டிங்கன்னா AMD இதோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பழைய ஆர்கிடெக்சர் இது. தென் ப்ராப்பர் பேக்கப்பும் ரிலீஸ் பண்ணல. புது ஜென் எதுவுமே வரல. இந்த காரணத்தினால இது பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்க போது. மேபி இது போல் டீல் கிடைக்கலாம் உங்களுக்கு. பட் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 rupees கிட்ட இருக்க போகுது இந்த ப்ராசர் மட்டுமே. அந்த ப்ரைஸ் கொடுத்து இந்த ப்ராசர் வாங்கணும்னா பெரிய டவுட்டு தான். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா 7,000 rupeesக்கே வாங்கியிருக்காங்க முன்னாடி. பட் இது போல் ப்ராசர் செகண்ட்ஸ் நிறைய பார்ப்பீங்க. செகண்ட்ஸில் வாங்க ஓகேனா நீங்கள் வாங்கலாம். அதை 3400Gக்கும் அதே நிலமை தான். இப்போதைக்கு AMD சைடில் பார்த்தீங்கன்னா OEM தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும். AMD சைடில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும்.
பட் ஹையர் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத பத்தி நான் அப்புறம் பேசுறேன். AMD சைடு மாரியும் Intelலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஓஸ் இருக்க தான் செய்யுது இந்த பிரைஸ்ல. Intel i3 12 ஜெனரேஷனோட புது ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் பிரைஸ்டா இருக்கு. ஏன்னா இப்ப தான் ரிலீஸ் ஆச்சு இது. இது Intel i3 1200. இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஆக்சுவலா எக்ஸீட் ஆவுது. நெக்ஸ்ட் இது கம்பேட்டிபிளான H610 மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா புது சாக்கெட் யூஸ் பண்ணுது. இந்த காரணத்தினால இதோட டோட்டல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக போகுது. ஸோ நீங்க ப்ராசஸர் அப்புறம் மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 20,000 ரேஞ்சில ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். நமக்கு வேற வழி கிடையாது. இந்த காரணத்தினால 10 ஜெனரேஷனோ இல்ல 11 ஜெனரேஷன் தான் போய் ஆகணும். ஸோ 10 ஜெனரேஷன் பாருங்களேன். அதோட பிரைஸ் வந்து ₹9600 இருக்கு. ஆக்சுவலா அதிகம் தான் அது. பட் இப்போதைக்கு இதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து Intel i3 ரேஞ்சில எதுவுமே கிடையாது. மேபி Intel 12 ஜெனோட அந்த பிரைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா அத வாங்கலாம் நீங்க. டோட்டலா வொர்த் தான் அது. இதுக்கு நீங்க H410யோ இல்ல H510 மதர் போர்டு போட்டுக்கலாம். கண்டிப்பா ஒர்க் ஆக போகுது. ஸோ எப்படி ஐரன் மார்க்கெட்ல GPU பிரைஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கோ, அதே மாரி ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு பிரைஸ பொறுத்தவரைக்கும். AMDயும் ஆன் ஷெல்ஃப் எதுவுமே புதுசா ரிலீஸ் பண்ணல. இந்த காரணத்தினால இந்த டைம்ல பில்ட் பண்றது ஒரு பேட் ஐடியா கூட சொல்லுவேன். பட் இந்த ₹10,000 தாண்டி போனீங்கன்னா, ஆக்சுவலா நெறைய ஆப்ஷன் இருக்குது. அந்த 15,000 ரேஞ்சில வந்து கண்டிப்பா நல்ல ப்ராசஸர் கிடைக்கலாம் உங்களுக்கு. பிளஸ் நீங்க தனியா GPU வச்சிருந்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சூப்பர் டீலா இருக்க போகுது. இன்னும் நெறைய ப்ராசஸர் இருக்கு அந்த டைம்ல. இந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, 6 கோர் ப்ராசஸர்லாம் வரப்போகுது. அதாவது Intelஓட i5யும் அப்புறம் Ryzen 5யும் தான். இப்போதைய 12 ஜெனரேஷன்ல ரொம்ப சூப்பரா 12,400 இருக்குது. பட் இருந்தாலும் அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹17,000. பட் என்ன வொர்த் கேட்டீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ப்ராசஸர் அது. ஸோ Intel சைட பொறுத்தவரைக்கும் இந்த பட்ஜெட்குள்ள வரணும்னா 11 ஜென் இல்ல 10 ஜென் பிக் பண்ணி ஆகணும். 11 ஜென்ன பொறுத்தவரைக்கும் 11,400 பிரைஸ் வந்து 15,000 கிட்ட இருக்கு. அது நல்ல ஆப்ஷன் ஆக போகுது. இன்னும் ரெடியூஸ் பண்ணோம்னா 10 ஜெனரேஷனோட 10,400 இருக்குது. அது 13,000 ரேஞ்சில வரப்போகுது. பட் AMD சைட்ல அகைன் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஏன்னா இந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா OEM தான் இருக்கு. பட் அதே வந்து நார்மல் ஷெல்ஃப் ப்ராசஸரா இருந்தா பார்த்தீங்கன்னா, பிரைஸ் அதிகமா இருக்கு. இந்த ரேஞ்சில வந்து நான் AMD வாங்குறத அவாய்ட் பண்ண போறேன். சப்போஸ் உங்ககிட்ட GPU இருந்தா 1030யோ இல்ல GT 600ஓ 1050யோ இருந்தா, நீங்க வந்து இது போல ப்ராசஸர் சூஸ் பண்ணலாம். இப்ப AMD சைட்ல புது ப்ராசஸர் வந்திருக்கு 5500ன்னு. அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹15,000. இதுல கண்டிப்பா GPU போட்டாகணும். அதே டைம் Intel சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 12400F இருக்கு. இது ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் பேர் வாங்கியிருக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. பட் GPU போட்டாகணும். ₹15,000 இருக்க போது. ₹22,000 மேல போனா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பட்ஜெட் சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த வீடியோல சொல்லிடுறேன். 5600X வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. அதோட பிரைஸ் வந்து இப்ப டிராப் ஆயிருக்கு. ஸோ 22,000 கூட கிடைக்க போகுது. அதே மாரி 5600Gயும் இருக்கு. இதுல வேகா கிராபிக்ஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் உங்களால இப்போதைக்கு GPU வாங்க முடியலன்னா, இல்ல அப்புறம் வாங்க பிளான் பண்ணீங்கன்னா, இது நல்ல ஆப்ஷனா இருக்கும். பட் ரொம்ப கன்சிடர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ 12600K இருக்கு. இதான் இப்போதைக்கு பெஸ்ட் ப்ராசஸ் சொல்லுவேன். 6 கோர்லயே. இதுல பெரிய அட்வான்டேஜா பார்த்தீங்கன்னா, Intelஓட ஹைபிரிட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அதாவது 2 டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்க போது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி கோர்ஸும், அப்புறம் இன்னொன்னு பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸும் இருக்க போது. ஸோ இந்த ப்ராசஸ்ல 10 கோர் கிட்ட இருக்க போது. ரொம்ப சூப்பரா அசைன் பண்ண போது ஒரு ஒரு டாஸ்க்கும். இந்த காரணத்தினால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் இருக்குதுல. இதோட பிரைஸ் வந்து ₹25,000 இருக்க போது. பட் அதோட முக்கியமா, மதர் போர்டோட பிரைஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்க போது. ஸோ இந்த வீடியோ என்ன கன்க்ளூட் பண்ண வரேன்னா, இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராசஸரோட பிரைஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னா வந்து பில்ட் பண்ணலாம். இதுக்கு மேல போனா இன்னும் கொஞ்சம் வொர்ஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா AMD வந்து எதுவுமே புதுசா ரீப்ளேஸ்மென்ட் எடுத்துட்டு வரல. இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போல பீஸோட ஒரு கன்டென்ட்டும் அப்புறம் கேமிங் கன்டென்ட் நிறைய போட்டுருக்கேன். பட் ஒரு வீடியோ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த டிவைஸ் பாருங்களேன். இது வந்து ஒரு பிசி தான். நெக்ஸ்ட் ₹5,000 மட்டும் தான் அது. இது பேர் ராஸ்பெரி பை. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய டாஸ்க் வந்து பண்ண போகுது. ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, கோட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். தென் இன்டர்நெட் சர்ஃபிங் இது போல விஷயங்கள்லாம் கூட பண்ணும். இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த பிசி வந்து என்னென்ன பண்ணும் அத பத்திலாம் பேசியிருக்கேன்.